ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி தான் vlogs. இந்த சம்மர் லீவுக்கு பசங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஃபேமிலியோடு போனாலும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். எந்த பிளேஸ்னா குயின்ஸ்லேண்ட் தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தீம் பார்க். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலன்னா ஒரு டைம் ஆச்சும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பூந்தமல்லி கிட்ட தான் இருக்குது. நான் வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மண்டே வந்து இது வந்து லீவு. மற்ற எல்லா டேஸுமே தீம் பார்க் வந்து ஓப்பனில் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் இங்கே வந்ததுமே இங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காரு, வேனு எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அது மட்டும் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். வரும்போதே குயின்ஸ்லேண்ட் வெல்கம்ஸ் யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற பிளேசஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபேமிலியோட போனீங்கன்னா அழகாக குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ டிக்கெட் ரேட்ஸ்லாம் சொல்கிறேன். இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 550 வாங்குறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 650 வாங்குறாங்க. அங்கேயே வந்து ஹைட் செக் பண்ணுற அந்த மிஷினும் இருக்குது. நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் பசங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்கன்னா அது பொறுத்து நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வாங்கிக்கோங்க. இங்கே பேமெண்ட் மெத்தட் வந்து கூகுள் பேவும் இருக்குது, நீங்கள் ஹேண்டில் கேஷ்மே வாங்கிக்கிறாங்க. இது நம்ம வாங்கினோன்னே இந்த மாதிரி வே கொடுத்துருவாங்க, நமக்கு ஒரு ஷீட் மாதிரி. அதில் வந்து என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது அண்ட் எத்தனை மணிக்கு அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க. அண்ட் கையில் டேக் மாதிரி போட்டுருவாங்க. அது எதுக்குன்னா நம்ம ஒரு ரைடும் போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் அதை வந்து சைன் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ரைட் நம்ம ஒரு டைம் தான் போக முடியும். அண்ட் இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆனோடனே மேலே வந்து ட்ரெயின்லாம் அழகாக இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து நைட் நம்மளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே விடுறதுக்கு நல்லாயிருக்கும். அது சீனரிஸ்லாம். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். உள்ளே வந்தோடனே அந்த ராணி வருவாங்க. ஈவினிங் ஆனால் அந்த குயின்ஸ்லேண்டில் வந்து ராணி வந்து ரவுண்ட்ஸ் மாதிரி வருவாங்க. அந்த வெஹிக்கல்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்த பார்க்கும்போதே ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துலலாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம அந்த கார் ரைட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து அடல்ட்ஸுமே போகலாம், சின்ன பசங்களும் போகலாம். அதையும் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகும்போது ஓப்பனில் இல்லை, பட் இப்போ ஓப்பனில் இருக்குது. அண்ட் த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து இதுதான். குயின்ஸ்லேண்டோட நடுவில் அப்படி சூப்பராக இருக்கும். இது வந்து நைட் டைம் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். நான் அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் குயின்ஸ்லேண்ட்லேயே மோஸ்ட் ஃபேவரட் ரைடு வந்து இந்த ஃப்ரீ ஃபால் தான். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும். மேலே அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரைடை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நைட் டைமில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஃப்ரீ ஃபால் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்தோன்னா அடுத்த ரைட் வந்து சின்ன பசங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஏரோப்ளேன் ரைட், அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ரைட், இது எல்லாமே நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு தான். சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவில் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக உட்கார வைக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டோபஸ் ரைடு. இது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நான் கட்டுறதை பார்த்தாலே தெரியும், நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரொம்ப தலை சுற்றும். ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் இப்படி தான் கத்திட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு போனாலே ஒரு தனி வைப், அண்ட் ஃபேமிலி கூட போனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணால் தான் அதோட ஹாப்பினஸ் புரியும். அண்ட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஏரோப்ளைன் ரைட் இருக்கும். இந்த ரைட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, அது கியர் இருக்கும். நம்மளே தான் இந்த ரைட் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கியரை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து அழகாக அது மேலே போகும். ஹைட்டில் நம்ம போயிட்டு அது ஸ்டேபிளாக ஹைட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை கீழேயும் ப்ரெஸ் பண்ணி மேலே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இந்த ரைட் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் வந்து சின்ன பசங்களையும் அலோட் பண்ணுறாங்க இது இந்த ரைடுக்கு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெயின் ரைட் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து செம்ம ஸ்பீடாக போகும், பட் ஆனால் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதில் வந்து எப்படின்னா இது நல்லா ஒரு 2 ரவுண்ட்ஸ் மாதிரி போகும். அந்த செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு பிளேஸில் போயிட்டு அப்படியே ஸ்லாண்டிங்கில் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுடும். ஸோ அதை நீங்கள் பார்த்து பசங்களை உட்கார வச்சுக்கோங்க, ஏன்னா அது பேலன்ஸ் தாங்க முடியாது. ஸோ அதனால் அதுக்காக சொல்கிறேன், ஒரு இடத்துல அப்படியே ஸ்லாண்டிங்காக நின்றுடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உட்காந்துக்கோங்க. பட் ஆனால் வர்த்து பரமாக இந்த மாதிரி. அண்ட் கொஞ்சம் நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கேம்ஸ்லாம் விளையாடுறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க பாடியை. அப்பப்போ தண்ணி கொடுங்க, ஏன்னா கொஞ்சம் இப்போ இந்த டைம் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து த மோஸ்ட் ஃபேவரட் ரோலர் கோஸ்டர் ரைடு. இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் 2 பிளேஸில் தான் ரொம்ப கொஞ்சம் அந்த ஸ்லாண்டிங் இறங்குற இடத்துல ரொம்ப பயமாக இருக்கும். மற்றபடி ஓகே தான். பட் ஆனால் இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த பயப்படுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கூட்டிகிட்டு இதில் போயிட்டு அவங்க பயம் காட்டும் போது, அவங்க பயப்படும் போது அப்படியே சுகமாக இருக்கும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ரசிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போய் இந்த ரைட்னாலே ஓடிடுவா. பட் ஆனால் நான் அவளை வந்து கண்டிப்பாக இந்த ரைடில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பயம் காமிச்சு ஹாப்பியாக இருந்தேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்தோன்னா இந்த ரைடில் நீங்கள் அவங்ககிட்ட ஒன்று
ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுங்க. அடுத்து இந்த என்டர்பிரைஸ் ரைடு, இது செம்ம பயமாக இருக்கும். அப்படியே வந்து அந்த ஸ்லாண்டிங்லேயே ஒரு சைடு அப்படியே போய் நிற்கும். சீரியஸாகவே செம்ம பயமாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பர்சன் தான் உட்கார்ற மாதிரி, தனித்தனியாக பர்சன்ஸ் தான் உட்காந்து போகணும். செம்ம பயமாக இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிச்சுட்டு இதுக்கு பேக் சைட்லேயே ஷிப் ரைடு இருக்கும். கண்டிப்பாக அந்த கப்பல் அசுர தாலாட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு இங்கே ட்ராம்போலின் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1 o'clock அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும். இது எல்லாமே டைமிங் தான். அண்ட் குற்றாலமும் ஓப்பன் ஆகிடும். ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. நீங்கள் இது வரதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாப்பிட்டு வந்துடுங்க, ஏன்னா குளிச்சதுக்கப்புறம் ரொம்ப பசிக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நமக்கு பாய்ஸ் ரெஸ்ட் ரூம், கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் தனித்தனியாகவே இருக்கும். அண்ட் வந்து எதுனா அடிபட்டுச்சு அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் எய்டும் தராங்க. இங்கே லாக்கர்ஸ் எப்படின்னா வந்து நம்ம வந்து டெபாசிட் நம்ம 500 முன்னாடியே பண்ணிடணும். இது ஒரு கீ மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை விளையாடி முடிச்சு வந்தோடனே அதை நம்ம கொடுத்துட்டு 500 நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அது வந்து காஸ்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ்லாம் விளையாடணும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.